அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் பண வரவிற்கு இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பண வரவிற்கான ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுவிட்ச் வேர்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம உழைப்புகளை போடுவோம், என்னதான் நம்ம முயற்சி செஞ்சாலும், என்னதான் அதற்கான எஃபர்ட்டை நம்ம போட்டாலும், நம்மளுக்கு ஒரு லக்கு அப்படிங்கிறது வேணும், ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அப்போது அது தேவை. நம்ம அன்றாட இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டே. எதையாவது ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்னா, அன்னைக்கு நம்மளுக்கு டேவும் நம்ம என்ன தான் எஃபெக்ட்டு உழைப்பை போட்டாலும் லக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும் இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லிக்கிட்டே இருங்க. கவுண்டிங்லாம் இதுக்கு கணக்கே கிடையாது. அதனால் நீங்கள் இதை சொல்லிகிட்டே இருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பர்ஸ் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த வேர்டை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரு சிலரை பார்த்துருப்போம், அவங்க நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பாங்க, ஆனாலும் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஒரு சிலர் கம்மியான எஃபெக்ட் போட்டுமே அவங்களுக்கு ரொம்பவுமே அந்த விஷயம் ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் லக் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நம்மளுக்கும் அந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த லக்கையும் கொண்டு வர வேண்டும், நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் பயன்படுத்துங்க. திடீர்னு எமர்ஜென்சியாக ஒரு பணம் வேணும், ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து கடவுளே எனக்கு கையில் இந்த ஒரு பணம் கிடைக்கிற மாதிரி நீ பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்மளில் பல பேர் பேசியிருப்போம், யோசிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போது அப்படிப்பட்ட ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு தான் இது. முதல்ல இந்த சுவிட்ச் வேர்டுனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவங்களுக்காக நான் அந்த விளக்கத்தை கொடுத்துட்றேன். நம்ம சமஸ்கிருதத்தில் எப்படி மந்திர வார்த்தைகள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான வேர்டை தான் சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்ச் வேர்டை நம்மளுக்கு அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த சுவிட்ச் வேர்டுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இது ஏதோ ஒரு பெரிய இதெல்லாம் மூட நம்பிக்கை, இந்த வேர்டை சொன்னால் எப்படி அப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு உங்களில் பல பேருக்கு ஒரு மாதிரி யோசிப்பீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. இதை பலரும் சொல்லி பயனடைஞ்சிருக்காங்க. இதை அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய இப்போ அவங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான பலன்களை பெற்றிருக்கிறாங்க. இந்த சுவிட்ச் வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. நம்மளுக்கு நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கணும், திடீர் பண வரவு ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண் பெண் இருவருமே இந்த சுவிட்ச் வேர்டை தாராளமாக சொல்லலாம். ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு 3 தடவை டீப் ப்ரெத்திங் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து இந்த சுவிட்ச் வேர்டை கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இது காலை மாலை இரவு எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இதற்கு இந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. அதனால் இது நீங்கள் எப்போல்லாம் சொல்லணும், உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குது. இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போல்லாம் அந்த ரெஸ்ட் டைம் கிடைக்குதோ, பிரேக் டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல எல்லாம் இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ப்ளூ ஷப்பையர், இந்த வேர்டை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனை முறை நீங்கள் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்ல தான் அது ரொம்பவே உங்களுக்கு பலனளிக்கும். சரிம்மா, எங்களால் பிரேக் டைமில் தான் சொல்ல முடியும், மற்ற நேரங்களில் இந்த வேர்டை ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பர்ஸ் ஹேண்ட்பேக்கில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லையா, இதை சொல்லிக்கிட்டேவும் இரவு நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே இதற்கு பல்லு விளக்கணும், நம்ம முகம் கை கால்லாம் அலம்பணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நோட் எடுங்க. இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே ஒரு 108 முறை எழுதுங்க. கவுண்டிங்லாம் வேறு கணக்கு இல்லை, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு கணக்குக்கு. இது நீங்கள் இதை கம்மியாக எழுதலாம், அதிகமாக எழுதலாம், அது உங்களுடைய விருப்பம்.
சொல்லிக்கிட்டே எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு பத்திரமான இடத்துல செல்ஃபில் மேலே வச்சுருங்க. அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து தாராளமாக பார்க்கலாம். இப்படி தினமும் ஏன்னா காலையில் சொல்லும்போது அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அதனால தான் நான் காலையில் இதை எழுத சொல்கிறேன். காலையில் எழுதுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அம்மா எங்களால் காலையில் முடியலை, லேட் ஆகிடுச்சு, இல்லை எங்களுக்கு அந்த டைமில் பரபரப்பாக நாங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருப்போம், மார்னிங் டைமில் இதுக்கு எங்களால் டைம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னா இரவு நீங்கள் தூங்க போகிற நேரம் இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் செஞ்சுக்கோங்க. இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. இது ஒரு சுவிட்ச் வேர்டு அப்படிங்கிறதுனால மாதவிடாய் காலமாக இருந்தாலும் பெண்கள் தாராளமாக எழுதலாம், சொல்லலாம். பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு மந்திரங்களோ வழிபாடுகளோ பூஜை முறைகளோ கிடையாது. இது ஒரு சுவிட்ச் வேர்டு தான். அதனால் மற்ற மதத்தினர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாள் முழுவதும் நீங்கள் இந்த வேர்டை பயன்படுத்தின அந்த நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக அமையும். கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, நிச்சயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு மூட நம்பிக்கையுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த வேர்டை மட்டும்தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாமே கொட்டி கிடக்குதுங்க. அதை நாம் கேட்குற விதத்தில் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். எல்லாருமே நினைக்கிறது அதிகாலை நேரம், அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த வேர்டை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுற மாதிரி நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இதை சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் மொட்டை மாடி வெளியிலலாம் ஓப்பன் பிளேஸாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிக மிக ஒரு அதிர்ஷ்ட நாளாக அமையும். நம்ம யோசிச்சிருப்போம், இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், நடக்கவே இல்லை, இன்றைக்கி ஏதோ லக்கு போல் எனக்கு நல்ல ஒரு இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல நாளாட்டுக்கு எனக்கு நடந்துருச்சு அப்படின்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி நம்மளுக்கும் அதிர்ஷ்டத்தையும் லக்கையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுவிட்ச் வேர்டு தான் இது. இது பல விஷயங்களை நம்மளுக்கு நடத்தி கொடுக்கக்கூடியது. நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இதை செய்ய சொல்கிறோம். அதனால் முழுக்க முழுக்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நான் சொல்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லலாம். இல்லைம்மா நாங்கள் காலையில் ஒரு 6-7 மணிக்கு தான் எந்திரிப்போம் அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்போ உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். அதுக்கும் எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் பிரேக் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். நாள் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையட்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.